இல்ல, அது மூத்த பொண்ணோடது தான். ஜானகி ஒரு நிமிஷம் போன் இப்படி கொடு. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஜானகியோட அத்தை பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. குருஜி சொன்னதும் சரிதான். அப்போ ஜாதகம் மாறிடுச்சிங்களா? ஜாதகம்லாம் மாறல, அது திவ்யாவோட ஜாதகம் தான். ஓ, புரியலையேம்மா. திவ்யா 2வது பொண்ணு. அவளுக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்தான். பிறந்த உடனே இறந்துட்டா. ஓ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால தான் அது ஜானகிக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அப்படி சொல்லுங்க. இப்போதாம்மா எனக்கு குழப்பமே தீர்ந்துச்சு. இதில் என்னென்னா, எப்போவுமே குருஜி சொல்கிறது சரியாக தான் இருக்கும். சரிம்மா, நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறமா கூப்பிடுறேனே. சரிங்க. நல்லதுங்க, நல்லது. திடீர்னு இளைய பொண்ணுன்னதும் எனக்கு சத்திய ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த ஞாபகம் வரவே இல்ல. நல்ல வேலை அத்தை, நீங்க சொன்னீங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த குருஜி ரொம்ப பவர்ஃபுல் ஆள் போல இருக்கு. எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காரு பாரு. ஆமா அத்தை. நீங்கள் சொன்னால் எப்படி தப்பாக போகும் குருஜி? இளைய பொண்ணு தானா? அப்பா, இது என்ன ஏரியா? இந்த ஏரியாக்குள்ளே பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க? அம்மாடி, இருக்கிற இடத்த எப்பவும் பார்க்கக்கூடாதுமா. அங்குள்ள மனுஷங்களை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் தங்கமான ஆட்கள் இருப்பாங்க. என்னத்த துணி எல்லாம் இங்க இருக்கு. பாத்து பாத்து. அத்தை, டீப்பா எடுத்து அப்பவே உள்ள வைக்க சொன்னல. பூ எடுங்க. இரு இரு, நான் எடுத்து வைக்கிறேன். எடுங்க. ஏய், சும்மா தானே நின்னுட்டு இருக்க? வந்து இப்படி வா. பாத்து எடுத்துட்டு போ. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. அங்க போடு. இங்கே இரு, இது வரேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? பாட்டி, என்ன பாட்டி அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு? என்ன விஷயம்? அதே திவ்யாவ ஜம்கால் எல்லாம் மேல காய போட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதை எப்பவோ எடுத்துட்டு வந்துட்டமா. சத்யா, நீ பேங்க்குக்கு போய். பேங்க்குக்கெல்லாம் நீ என்ன அனுப்ப மாட்டியாமா? நீயே தானே போவ. ஏன் உன்னை போக சொன்னா போக மாட்டியா? இல்லம்மா, ஏன் டென்ஷன் சொல்லுங்க. பேங்க் போய் 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு பால்துறை அண்ணாச்சி கடைக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து. சரி. அவரு 12 மணிக்கு மேலதான் கடைக்கு வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வா. ஏமா அவ்வளோ நேரம் எப்படிமா அங்க வெயிட் பண்றது? ஏன் உனக்கு வேற எங்கேயாவது ஏதாவது வேலை இருக்கா? புடி. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. ஒண்ணும் இல்லையே, கிளம்பிட்டேன். எதுக்கு இப்ப அவளை வெளியே அனுப்புன? நேத்து புரோக்கர் சொல்லும் போது நீங்களும் தானே கூட இருந்தீங்க. ஏதோ கடவுளா பார்த்து நல்ல சம்மதமா அனுப்பியிருக்காரு. அதை கெடுத்துட கூடாதுன்னு தான் இவ்வளவு அனுப்புறேன். என்னாச்சு? நடு ரோட்ல இப்படி சதி பண்ணுதே பைக்கு. பஞ்சர் பார்த்து பேங்க்குக்கு போய் அம்மா சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும். என்ன செய்யுது? ஐயோ.
எந்த மூஞ்ச பார்த்தாலும் விளங்காத மூஞ்சாவே இருக்குது. ஏதாவது நல்ல மூஞ்ச பார்த்தாவது ஹெல்ப் கேட்கலாம். ம். டேய் தம்பி டேய் தம்பியா? எவன் அவன்? உண்டதான்டா. அமுல் பேபி தம்பின்னு கூப்பிட்டு தம்பி வாண்டடா வந்து வண்டியில ஏறுது. என்னத்த யோசிச்சுட்டு இருக்கான் ஹெல்மெட் பண்ணையா? ஏற்கனவே பட்டதெல்லாம் பத்தல போல இருக்கு. இந்த முறை மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா எதையாவது செஞ்சு அனுப்பிட வேண்டியதுதான். டேய் தம்பி டேய் வாடா இங்க வா இதோ வரேங்கண்ணா, இதோ வந்துட்டேன். வா. சொல்லுங்க சார். ஓ பொண்ணா? சாரிங்க, பேண்ட் சட்டையில் பார்த்ததும் நான் பையன் நினச்சிட்டேன். நீங்கள் போங்க. பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்லைங்க, நான் அட்ரஸ் கேட்க தான் கூப்பிட்டேன். நான் வேற யாராவது ஜென்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் பொண்ணுங்க நாங்க அட்ரஸ் சொல்ல மாட்டோமா என்ன? அப்படி இல்லை, பசங்களாம் ஏரியா ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கேட்டதும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. எனக்கும் இந்த ஏரியா அத்துப்படி தான் சார். எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே சொல்றேன். ரியலி? சுண்டலி. ஓகே. முல்லைத்தெருவுக்கு எப்படி போகணும்? முள்ளத்தெருக்கு போகணுமா? பக்கத்துல தான் இருக்கு, ஆனா உன்னை சுத்த விடுறேன் இரு. என்ன ராக எங்க போயிட்டு வர? அவனா என் மேலையா கார ஏத்துறதா? என்னாச்சு? வெளில வாடா. என்னப்பா இதான் நீங்க சொன்ன தங்கமா? ஐயோ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளே. வா வெளில வா, வெளில வா. இத்தனூண்டு சந்துக்குள்ள இம்மா பெரிய கார் எடுத்துட்டு வந்தா நான் எப்படி போறது? என்னங்க இது? சொல்லியா சொல்லு, கேக்குறேன்ல. ஏய் வாங்கிட்டு தான் கேக்குறேன், உள்ள பாத்துக்கணுக்குற. என்னடி லைன் கிடைக்கலையா? ரிங் போச்சு, கட் பண்ணிட்டேன். ஏன்? ஹேய், அவர் தாண்டி மாப்பிள்ளையோட அப்பா. அண்ணே என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லப்பா, உட்காருங்க நான் வாங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அங்க பதில் சொல்ற. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? சீக்கிரம் பாலாக்கு கால் பண்ணி சொல்லுடி. ஏய்